ஊருக்குள்ள வந்தா கட்டி வச்சு உதைக்கணும்டா. அவனை வெட்டாம விடக்கூடாதுடா. அவனை துண்டு துண்டா கூறு போட்டு கூறியெல்லாம் அனுப்பணும்டா. நான் தான் அனுப்புவேன். எந்த நேரத்துல எங்க வந்து படுத்து கிடக்குறானுங்க பாரு. ஏன்டா இப்படி பண்றீங்க? எந்திரிச்சு வாங்கடா, வீட்டுக்கு போலாம். நீ எதுக்கு இங்க வந்த? போ வரேன். வாடாங்கறல்ல. இப்ப போறியா இல்லையா? நான் சொல்றத கேட்டிருந்தா இப்படி ஏன்டா கண்டவங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து படுத்து கிடக்க போற? எந்த நேரத்துல உன்னை பெத்தனும் அழுக வச்சுக்கிட்டே இருக்க. அந்த மனுஷன் போனப்பவே நானும் போய் சேர்ந்திருக்கணும். இதுக்கு தாண்டா பழனி நான் எந்த பொண்ணையும் காதலிக்கிறது இல்ல. காதலிச்சுதான் பாரு. எதுக்கு? அப்பன் ஆத்தா சொந்தக்காரன் ஜாதிக்காரன் எல்லாத்தையும் பகைச்சுக்கிட்டு ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்றதுக்கா? அதுக்கு காதலிக்காம முறையா பார்த்து ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணலாம்ல. அங்கேயும் ஒரு பிள்ளை தானே வருது. எப்படி கரெக்டா சொன்னா? நாளா ரஷ்யாவில ராஜா மாதிரி இருக்க வேண்டிய ஆளு. தெரியாதனமா இந்த ஓட்ட ரைஸ் மில்ல தூக்கி போட்டாங்க. என்னடா ராஜா மந்திரின்னு படம் ஓட்டுற? ஒண்ணு இல்லண்ணே, அந்த காலத்துல ராஜா ஆட்சி இருந்துச்சுன்னா ஒழுங்கா சம்பளம் கொடுக்காதவன எல்லாம் நாடு கடத்திடுவாங்களாம்னு பேசிக்கிட்டு இருந்தான். அப்ப ஒழுங்கா வேலை செய்யறவங்களையும் நாடு கடத்திடுவாங்கிற செய்தி உனக்கு தெரியுமா? பேச்ச குறைச்சிட்டு வேலையை பாரு. ஹலோ பழனி, கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? கொஞ்ச நேரமாவது மெல்ல ஓட விடுமா? 24 மணி நேரமும் போனே பேசிட்டு இருந்தா எப்படி? இல்லங்க, முக்கியமான விஷயம். என்னம்மா முக்கியமான விஷயம்? கரண்ட் இருக்கிறதே கொஞ்ச நேரம், அதோ போன் பண்ணி காலி பண்ணிடுற. மெல்லு விளங்கும்டா. ஹலோ. ஆமா, என்ன நீ நேத்து பஞ்சாயத்துல ஓவரா சொல்ற? அப்ப அவன் பண்ணது மட்டும் சரியா? அதுக்காக அவனுக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லையா? இதை சொல்லத்தான் போன் பண்ணியா? இல்ல, உன்னதான் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதான் போன் பண்ண. ஆமா, வழக்கம் போல உனக்கு வீட்டுல வேலை இல்லையா? வேலை இருக்கு, ஆனா வீட்டுல தான் யாரும் இல்ல. ஓ அப்படியா? என்னடா கட்டாரி, இப்ப ஊருக்குள்ள என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க? முன்னாடி இருந்த மரியாதை இல்ல சொல்லுங்க. மாட்டுக்கிற பையன் தான் நம்ம மானத்தை வாங்கி சிங்கப்படி சின்ன பண்ண ஆகிட்டு போயிட்டானே. ஒன்றும் கவலைப்படாத, மறுபடியும் கூட ஏத்திருவோம்டா. சீக்கிரம் ஏத்துங்க செஞ்சா, இல்லைன்னா ஊருக்குள்ள இருக்க முடியாது. உன்னை பார்க்க எவ்வளவு ஆசையா வந்தா? யாரு வர சொன்னாங்கற? என்ன விளையாடுறியா? எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. உன்னை வேற இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு அப்பா சொல்லிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது யாராவது பாத்துட்டாங்கன்னா? கண்டவனுக்கு பயந்துட்டு உன்னை மறந்துட சொல்றியா? இப்ப மட்டும் போட்டுமா இல்ல ஒரேடியா போட்டுமா? உன்னை போய் பார்க்க வந்தேன் பாரு, போ. ஏய் இருடா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு மட்டும் உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்காதா? யாராவது பார்த்து பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா என்ன பண்றதா? உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டிட மாட்டானா? கட்டிடுவேன், இருந்தாலும் பயமா இருக்கு. நான் இருக்கும்போது என்ன பயம்? நீ இருக்கிறதா பயம். இப்பெல்லாம் நான் தனியாவே தூங்குறதில்ல தெரியுமா? ஏன் பக்கத்துல நானும் தூங்குறேனா? நீ மட்டுமா தூங்குற? பக்கத்துல நம்ம பையனும் தான் தூங்குறான். பையனா? பொண்ணு தானே? பொண்ணா? ஐயோ கஷ்டம், பையன் தான். அதெல்லாம் இல்ல, பொண்ணுதான். அது உன்ன மாதிரி லைட்டா கருப்பா இல்லாம என்ன மாதிரி திக்கு செவப்பா. என்ன மாதிரி லைட்டா கருப்பு தான். கருப்பெல்லாம் இல்ல, செவப்பு தான். காட்டி குழந்தை கருப்பாவும் பிறக்காது சிவப்பாவும் பிறக்காது. இந்த வேட்டி மாதிரி வெள்ளையா பிறக்க போகுது. ஏய் இப்ப போறியா இல்லையா? இரு சரி, கலரை பத்தி சொல்லிட்ட. பேர் என்ன வைக்கலாம்? பேரு என் பாட்டி பேரு தான். என் பாட்டி பேரு தான் வைக்கணும். கட்டாந்தரையில கடலை போட்டு உட்காந்துருக்காங்க, அதுவும் வறுத்த கடலை. கார்த்தி அப்பா இல்லையா? இல்ல, சித்தி வீட்டுல விசேஷம், அதுக்காக போயிருக்காங்க. அதான் உனக்கு விசேஷமா இருக்கோ? சரி, குடிக்க தண்ணி கொண்டு வரியா? டேய், அவன் கீழே வரானா இல்ல நம்ம மேல போறோமா? நம்ம மேல போனா
என்ன பாடுபட்டு என்ன பிரயோசனம்? விலைவாசி குறைஞ்சாத்தான் நமக்கு 4 காசு நிக்கும். அட குணசிங்கம், ஊருக்குள்ள வெள்ளையும் சொல்லியுமா தெரிஞ்சிட்டு இருந்து இப்ப சேரும் செய்தியுமா தெரியல. கெட்டப் நல்லா இருக்குது போ. இவனு கிட்ட போயா வாய குடுக்கணும். ஐயோ நில்றா. இது மெல்லுதானே? நான் உன்கிட்ட வேலை பார்க்குறேன்னா நீ என்கிட்ட வேலை பார்க்குறியா? கொஞ்சம் சொந்த வேலைண்ணே. மெல்லுதானே வச்சு நடத்துறேன். வந்துட்டு போகிறது கல்லுக்கடையாக வச்சு நடத்துறேன். வந்திருக்க வரல வரல, வந்திருக்க வரல, அப்புறமா வரல. ஆக இந்த மாசத்துல நீ 12 நாள் தான் வந்திருக்க. அதுலயும் என்னைய மாதிரி வந்து வேலை செய்யாம ஊர் சுத்தி இருக்க. இந்தப்பா, இனிமே உன் சொந்த வேலையே பாருப்பா. என்னன்னு இது? 1000 ரூபாய் அதிகமாவே கொடுத்துருக்கேன். என்னண்ணே நான் சம்பளம் உயர்த்தி கேட்டதுக்கு அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிய? வாடா கருவாட்டு வேலி, உனக்கும் சேர்த்துதான். இன்னைக்கு தானே உங்க மனசு நிறைஞ்சு இவ்வளவு பணம் தர்றிய. விலைவாசிலாம் ஏறி போச்சு. இனிமே உங்களை வச்சு மேய்க்க முடியாது. போங்க போங்க. உனக்கு இவனை விட்டா ஒரு நல்ல ஓனரு கிடைப்பான், எனக்கு இவனை விட்டா ஒரு இழிச்சவாயம் ஓனரு கிடைப்பானாடா? ரொம்ப கஷ்டம்டா. உன்னைய ஓனர் வேலையை விட்டு தூக்குனா ஒரு நியாயம் இருக்கு. என்ன எதுக்குடா வேலையை விட்டு தூக்குனா? உன் காலை தூக்கேன் சொல்றேன். காலையா? காலை தானே தூக்க சொன்னேன். செருப்பேன்டா கூட வருது. அதுதானே. இப்படி தாண்டி என்ன தூக்குனாலும் நீ என் கூட வந்து தாண்டி ஆகணும். எப்பறாவல் நீ இப்படி பேச கத்துக்கிட்ட? எல்லாம் அந்த டீச்சருக்குள்ள கொடுக்கிற ட்ரைனிங் தான் நினைக்கிற. நல்லா கோயம்புத்தூர்ல மிஷின் வாங்க போனப்ப அங்க வேலை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அங்க போக வேண்டியதானே? அவ்வளவு தூரம்லாம் போய் வேலை பார்க்க விருப்பம் இல்லடா. எப்படி விருப்பம் இருக்கு? நீ விரும்புற பொண்ணுதான் இங்க இருக்குல. அப்படிலாம் இல்லடா. ஒரு ஃபோன் பண்ணா போதும், பேசிட போறோம். எங்க அப்பாவை தனியா விட்டுனால இருக்க முடியாதுடா. என்னை விட்டா அவருக்கு வேற யாரா இருக்கா? அதுவும் சரிதான், இதுவும் சரிதான், ரெண்டுமே சரிதான்டா பாரு. நீ வேற வேலையை விட்டு வந்துட்ட. கண்டவனை பார்த்து பயந்து பயந்து பேச வேண்டியது இருக்கு. இதுல உன் அப்பா வேற என்னாலதான் வேலை போச்சுன்னு திட்ட மாட்டாரா? என் அப்பாவுக்கு நம்ம விஷயமே தெரியாது. அவர் வந்து உன்னை திட்ட போறாரா என்ன? ஐயோ, கிரகம் காட்டு வழியா வருது. நீ முதல்ல போ போ. என்ன கார்த்தி, செயின் தானா கலண்டதா இல்ல கலட்டி சரி பண்றியா? ஏய், உனக்கு வேற வேலை இல்லையா? நான் என்ன பண்ண உனக்கு என்ன? போடா திருட்டு நாயே. நான் நாய் தான், ஆனா திருட்ட கண்டுபிடிக்கிற நாய். நடத்து நடத்து. அந்த வந்துட்டு போயிட்டா இனிமே அவனுங்களும் வந்துடுவாங்க. நீ போ. எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஏய் புடிங்கடா. வேணாயா, நானே போய்க்கிறேன். நான் யாரு இப்ப காமிக்கிறேன்டா. இப்ப காமிக்கிறேன்டா. உன்னை எரிச்சா வருவான்டா. போறான்டா. உன்னை எரிச்சா வருவான்டா. ஒன்னால தான்டா நான் அசிங்கப்பட்டேன். வருவான்டா. வாடா வாடா வாடா. ஓடா தான் எதிர்பார்த்தேன்.
அப்பா என்ன பாச்சு உங்களுக்கு அப்பா ஐயோ அப்பா உன்னை போட்டு ஒரே குடியில பண்ணிக்கிறேன்டா நீங்க